ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு அழகான கேன் பேக் என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். அதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்றரை பந்து நூலுக்கிட்ட முடியும். இப்போ நான் 3 மில்லிமீட்டர் கம்பியும் இப்படி 1.5 நூல் பந்து கிட்ட முடியும். இப்போ என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். முதல் ஹேண்ட் பேக்குக்கு நான் 90 செயின் பின்ன போகிறேன். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ நான் 90 செயின் நான் இப்போ 20 செயினில் உங்களுக்கு பின்னி காட்டுறேன். நார்மலாக நீங்கள் 90 செயின் பண்ணணும். அதாவது 5 மடங்கில் நீங்கள் பின்னணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20 பின்னு இருக்குன்னு 90 பின்னி போட்டு 1 2 எக்ஸ்ட்ரா 2 செயின் பின்னணும். பின்னி போட்டு நீங்கள் 5 மடங்கில் இவ்வளோ நீட்டுக்கண்டாலும் நீங்கள் சென்டிமீட்டரில் அளந்து நீங்கள் பின்னலாம். இப்போ 1 2 செயின் எக்ஸ்ட்ரா பின்னா 3 4ஆவதுக்குள்ளே கொண்டு 1 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். பின்னி போட்டு அப்படியே நீங்கள் ஃபுல்லாக 90 செயின் மிச்ச செயின் எல்லாத்துக்குள்ளேயும் ஃபுல்லாக 1 டபுள் க்ரோஸே பின்னணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு 20 பின்னி காட்டுறேன். இப்போ நேரம் எடுக்க நார்மலாக இந்த பின்னல் கொஞ்சம் நார்மல் இப்படி டபுள் க்ரோஸியை விட இந்த பின்னலுக்கு இப்படி பின்னலுக்கு கணக்க கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். இப்படி தான் பின்ன போகிறோம். நார்மலாக நீங்கள் 90 செயின் பின்னி இப்படி பின்னேக்க இவ்வளோ அகலத்தில் இவ்வளோ பெருசாக உங்களுக்கு வரும். சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நான் சைட்டுக்கு சுத்த வர ஹாஃப் டவுல் க்ரோஸை பின்னினான். அதை விட்டு அளந்தமண்டா ஒரு 43 சொச்சம் 44 சென்டிமீட்டர் கிட்ட வரும். ஹாஃப் டவுல் க்ரோஸை சுத்த வர பின்னினதை விட்டேனண்டா ஒரு 43 சொச்சம் அல்லது 44 கிட்ட மட்டும் வரும். அகலம் உயரம் 26 சென்டிமீட்டர். டோட்டலாக ஹாஃப் டவுல் க்ரோஸை சுத்த வர பின்னுறதையும் சேர்த்து பார்த்தோம்னா 26, விட்டு பார்த்தோம்னா ஒரு 24 சென்டிமீட்டரு கிட்ட உயரம் வரும். அகலம் 43 சொச்சம் 44 கிட்ட வரும். இப்படி இந்த சைஸில் 90 செயின் பின்னேக்க வரும். இப்போ நான் 20 செயினில் பின்னுறேன். இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸு பின்னுறேன். இந்த கீழே இருக்கிற அடுத்த டிசைன் தான் பின்னுறேன். அது கொஞ்சம் கேன் பேக்குகளுக்கு நல்ல வடிவாகவும் நல்ல தடிப்பாகவும் இருக்கும். நீங்கள் இதே சைஸில் துணியும் பட்டி இதோட சேர்த்து இப்படி சைட்டுக்கு அடித்து தைக்கலாம். என்ற உள்ளுக்கு நீட்டாக இருக்கும். ஒன்றும் சின்ன சின்ன சாமான்கள் எல்லாம் கொட்டுனாமல் நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ எல்லாத்துக்கையும் 1 டபுள் க்ரோஸ் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் 90 டபுள் க்ரோஸை இப்படி பின்னி முடிச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் 1 2 3 3 செயின் பின்னணும். பின்னி இப்படி திருப்பிட்டு இந்த முதல் 4 இதையும் சேர்த்து எண்ணணும் 5 மடங்கில். அப்போ இதையும் சேர்த்து 1 2 3 4 இந்த 5க்குள்ளேயும் மேலே பின்ன போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்து இதுக்குள்ளால் கொடுத்து எடுத்து 1 டபுள் க்ரோஸு இதையும் சேர்த்து என்ன போகணும் 1 2 பக்கத்து இதுக்குள்ளே 1 டபுள் க்ரோஸு 3 4 5. இப்போ பார்த்திங்கன்னா 5 டபுள் க்ரோஸு மேல் பக்கத்துக்கு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இது இப்படி வரும் மேல் பக்கம். இது 5 டபுள் க்ரோஸு கீழ் பக்கத்துக்கு பின்ன போகிறோம். நீங்கள் எஞ்சால திருப்பி பார்த்தாலும் இதே டிசைன் தான் தெரியும். 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ கீழ் பக்கத்துக்கு எப்படி பின்ன போகிறோம் இதுக்குள்ளால் கொடுத்து
இப்படி எடுக்கும். எடுத்து 1 2 3 4 5 பார்த்திங்கன்னா 5 டபுள் க்ரோஸு கீழுக்கு பின்னிட்டேன். இது மேலுக்கு, இது கீழுக்கு. இப்போ திருப்பி 5 டபுள் க்ரோஸு மேலுக்கு, அதாவது ஒன்றை விட்ட ஒன்றுக்குள்ளே மேலே கீழியாக பின்னுறேன். ஒன்றை விட்ட 5க்கு இப்போ 5 டபுள் க்ரோஸு மேலுக்கு, ரெண்டு 3 4 இப்போ 5 டபுள் க்ரோஸு மேலுக்கு. இப்போ திருப்ப 5 டபுள் க்ரோஸு கீழுக்கு, அதாவது 5 விட்ட ஒன்று மேலே கீழவா இந்த நீங்கள் 90க்குள்ளேயும் இப்படி பின்னணும். 2 3 4 இதுக்கே இப்படி உள்ளாலேயே கொடுத்து பின்னுங்க கடைசிக்கு. இப்போ வந்து 5 இப்படி வரும். இப்போ அடுத்த லைன் 1 2 3 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு இந்த மேலே பின்னின 5க்கையும் மேலால் 5, கீழே பின்னின 5க்கையும் கீழால் 5, இதுக்கால மேலால் 5 கீழால் 5 இந்த வரி பின்னணும். பாருங்க, மேலால் இதையும் சேர்த்து 1 2 3 4 5 சரி. இப்போ 5 டபுள் க்ரோஸு மேலால் பின்னிட்டேன். அதே மாதிரி இந்த 5 டபுள் க்ரோஸையும் கீழ் பக்கத்தால் பின்ன போகிறேன். இப்படி கொடுத்து இப்படி எடுத்து 1 டபுள் க்ரோஸு இப்படி கீழ் பக்கத்துக்கு அந்த 5 காலையும் இப்படி கீழ் பக்கம் கொடுத்து பின்னணும். இப்படி கீழ் பக்கத்துக்கால கொடுத்து எண்ணி பின்னும்போது அதுக்கும் தஜம் பிழைச்ச 5 டபுள் க்ரோஸு. இப்போ மேலால் திரும்ப மேல் பக்கத்துக்கு இப்படி கொடுத்து 5 டபுள் க்ரோஸு. இப்படி இந்த வரி ஃபுல்லாக மேலுக்கு 5 இப்படி 5 டபுள் க்ரோஸு, கீழுக்கு 5 டபுள் க்ரோஸு பின்னுங்க. இப்போ வந்து இந்த வரி வந்து இப்படி பின்னி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்த வரி இந்த 2 வரி 2 டபுள் மேலால் 2 தடவை பின்னினாங்க. இந்த வரியில் ஒரே மாதிரியே பின்னினாங்க. மேலுக்கு பின்னினதுக்கு மேலுக்கும் கீழுக்கு பின்னினதுக்கு கீழுக்குமா 2 வரி பின்னினாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 2 2 வரி அப்படி பின்னினாங்க. இப்போ அடுத்த வரி வந்து 1 2 3 செயின் பின்னிட்டு திருப்பிட்டு இப்போ மேலே பின்னின 5க்கையும் கீழுக்கு பின்ன போகிறோம். மேலால் இப்படி பின்னக்கூடாது, மேலுக்கு பின்னினதுக்கு. அப்போ அடுத்த வரி வந்து மேலுக்கு பின்னாமல் கீழ் பக்கத்தால் பின்ன போகிறோம். அதாவது ஒவ்வொரு 2 வரி ஒரே மாதிரி வரும். இப்போ இந்த வரி வந்து கீழுக்கு வரப்போகுது. மேலுக்கு பின்னின எல்லாத்தையும் கீழுக்கு பின்ன போகிறோம். இப்படி கீழுக்கு அலை கொடுத்து அப்படி பின்னணும். கீழுக்கு அப்படி 5 ஒரே மாதிரி பின்னணும். இப்போ மேலுக்கு பின்ன 5க்கு கீழுக்கு பின்னியாச்சு.
அதே மாதிரி கீழுக்கு பின்ன 5 கையும் மேலுக்கு பின்ன போகிறேன். இந்த 5 கையும் கீழுக்கு பின்னின 5 கையும் மேலுக்கு பின்னுறேன். 1 2 5. இப்போ கீழுக்கு பின்ன 5 கையும் மேலுக்கு பின்னிட்டேன். இனி மேலுக்கு பின்னின 5 கையும் கீழ் பக்கத்தால் பின்ன போகிறேன். இப்படி கொடுத்து கீழுக்கால இப்படி நீங்கள் 90 பின்னினீங்கல்ல 90குள்ளேயும் இப்படி மாற்றி மாற்றி பின்னுவீங்க. இவ்வி 2 வரி வந்து ஒரே மாதிரி பின்னவும். இப்போ 2 வரி வந்து மேலுக்கே பின்னணும் 2 வரியும். அடுத்த 2 வரி மாறி வரும். கீழுக்கு பின்னினம் வந்து அப்படி 2ம் கீழுக்கு வரும். மேலே கீழே மாறி வரும். இப்போ கீழுக்கு பின்னதுக்கு மேலுக்கு பின்னலாம். 1 2 3 4 5. பார்த்தீங்கன்னா ஒரு வரி பின்னி இருக்கிறேன். இங்கே 2 வரி. இப்போ அடுத்த வரி 1 2 3 பின்னிட்டு இப்போ இது கீழுக்கு வந்துட்டு அப்போ கீழுக்கு பின்னினதுக்கு அப்படி கீழுக்கே பின்னணும். எப்படி இருக்கோ அப்படி பின்னணும். இவ்வி 2 வரி ஒரே மாதிரியே பின்னணும். இப்போ கீழுக்கு வந்தால் கீழுக்கே பின்னணும். அடுத்த 2 வரி அதே மாதிரி பின்னணும். இப்போ கீழுக்கு இருக்கிற எல்லாத்தையும் மேலுக்கு பின்னணும். இப்படி ஒரு டிசைனை பார்த்தாலே தெரியும். ஒரே மாதிரி எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ மேலுக்கு இருக்கிறதுக்கு மேலுக்கு பின்ன போகணும். 5 டபுள் க்ரோஸு. அடுத்த 2 வரி மாறி வரும். டிசைன் வந்து இப்படி இருக்கும். ஒவ்வொரு பார்த்திங்கன்னா இவ்வி 2 பின்னிங்க இப்படி டிசைன் இருக்கும். நீங்கள் மாறி பின்னா ஒரு வரி பின்னினீங்கன்னா இதில் இப்படி சின்னதாக இருக்கும். இது இப்படி ஒரே மாதிரியே இருக்கும். டிசைனை பார்த்தாலே தெரியும். இவ்வி 2 வரி ஒரே மாதிரி வரும். அடுத்த 2 வரி மேலுக்கு இருக்கிற எல்லாம் கீழுக்கு வரும். இப்படி பின்னுவோம். இப்போ வந்து 2 வரி இப்படி மேலுக்கு 2 வரி இப்படி கீழுக்கு வந்தால் சரி. அடுத்த வரி வந்து திரும்ப 3 செயின் பின்னிட்டு இப்போ இது 2 வரி மேலுக்கு வந்துட்டுதല്ലോ. அப்போ அடுத்த வரி வந்து கீழுக்கு வரும். இது மேலுக்கு வரும், இது கீழுக்கு, இது மேலுக்கு. அப்புறம் இப்படி திருப்பினோன்னே பிறகு அது எந்த டிசைனில் இருக்கோ அது மேலுக்கண்டா மேலுக்கு கீழுக்கண்டா கீழுக்கண்டு பின்னணும். அப்புறம் அடுத்த வரி மாறி வரும். அப்படி 2 வரி ஒரே மாதிரி வரும். மேலுக்கண்டா மேலுக்கு 2 வரியும் இப்படி ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ நீட்டுக்கு 90 பின்னி 24 சென்டிமீட்டருக்கான நீங்கள் பின்னி கொண்டு வரங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வரிக்கான இந்த டிசைன் அண்ணினீங்கன்னா சரி. 15கான பின்னிட்டு இப்போ என்ன செய்யணுமெண்டா நீங்கள் 1 2 செயின் பின்னி இதுக்குள்ளே 1/2 டபுள் க்ரோஸை பின்னி போட்டு இப்படி சைட்டுக்கு சுத்த வர அப்படியே 1/2 டபுள் க்ரோஸு பின்னி கொண்டு வரணும். ஒவ்வொரு மூளைக்கு மட்டும் 10 டபுள் க்ரோஸே வரும்.
மிச்சம் எல்லாம் சுத்த வர ஹாஃப் டவுல் க்ரோஸே பின்னணும். உங்களுக்கு எவ்வளோ நீட்டுக்கு வேணுமென்னா நீங்கள் பின்னலாம். உங்களோட ஹேண்ட்பேக்கு உங்களுக்கு எவ்வளோ அகலத்தில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. இந்த மூளைக்கு மட்டும் 2 இங்கால 1/2 டவுல் க்ரோஸே ஒவ்வொரு சைனிக்கும் இப்படி சுத்த வர பின்னி கொண்டாந்து முடிக்கும். பார்த்திங்கன்னா இதில் நான் சுத்த வர பின்னி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஹேண்ட்பேக்குன்னா இப்படி சைட்டுக்கு வைக்கிறதுக்கு பின்ன போகிறேன். அதுக்கு வந்து 30 செயின் பின்ன போகிறீங்க. 30 செயின் பின்னிட்டு 1 2 3 4 5 6 7 30 செயின் பின்னி போட்டு மூன்றாவதுக்குள்ள 1 2 மூன்றாவதுக்குள்ள 1/2 டவுல் க்ரோஸே பின்னணும். அப்படியே சரி 30 செயின் பின்னி மூன்றாவதுக்கு 1/2 டவுல் க்ரோஸை பின்னிட்டு மிச்சம் எல்லாத்துக்கையும் 1/2 டவுல் க்ரோஸே பின்னணும். மிச்சம் எல்லாத்துக்கையும் 1/2 டவுல் க்ரோஸே பின்னணும். பின்னிட்டு 1 2 செயின் பின்னி திருப்பிட்டு திருப்பி எல்லாத்துக்குள்ளேயும் 1/2 டவுல் க்ரோஸே பின்னணும். நீங்கள் 30 இப்படி ஃபுல்லாக நீட்டுக்கு 1/2 டவுல் க்ரோஸே பின்னணும். நான் வந்து 1 2 3 4 வரி பின்னிருக்கிறேன். நீங்கள் 4 வரி இப்படி பின்னணும். 2 பின்னணும் இதே மாதிரி. ஒன்று 2 3 4 சாரி இதில் 5 வரி பின்னிருக்கிறேன். 1 2 3 4 இதுலேயும் 5 வரி பின்னணும். 2 பக்கம் ஒரே மாதிரி பின்னணும். 2 செயின் பின்னிட்டு 1 2 செயின் பின்னிட்டு எல்லாத்துக்கையும் 1/2 டவுல் க்ரோஸே பின்னணும். ரெண்டு முறை அளவு இருக்காண்டு அளந்து பார்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் 1/2 டவுல் க்ரோஸை பின்னுறேன். 5 வரி பின்னணும். 1 2 3 4 5. இப்போ வந்து ஃபுல்லாக 1/2 டவுல் க்ரோஸே பின்னிட்டு மிச்சம் நூலை இழுத்து விடுறேன். இப்போ வந்து இதை வந்து இந்த சைட்டுக்கு இப்படி இதோட மட்டமாக அப்படியே வச்சு இப்படி ஓப்பனாக இருக்குது. இதை வந்து இப்படி சேர்த்து இதோட மட்டமாக வச்சு நீங்கள் இப்போ வேறு இதில் மிச்ச நூல் இருக்கிறனாடி நான் இதோட சேர்த்து பின்னுறேன். நீங்கள் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வேறு நூல் ஜாயின் பண்ணி பின்னலாம். இப்போ நான் இதில் இருக்கிற நூலோடையே கொஞ்சம் இருக்கிறனாடி இதோட ஜாயின் பண்ணுறேன். இப்படி எடுத்து இதுக்கால அப்படி பின்னணும். நேர அப்படி பின்னி கொண்டு வரணும். சேர்த்து 2 சேர்த்து அப்படியே நீட்டுக்கு பின்னணும். சில பேர் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுவாங்க. அப்படி போடலாம். நான் இது கொஞ்சம் இது வடிவாக இருக்குமா 2 அடி இப்படி போடுறேன். கொஞ்சம் விளிம்பு வடிவாக இருக்குமான்ட்டு போடுறேன். கேன் பேக்கு சில நேரம் விளிம்பு மாதிரி இருக்கிறது.
இப்படியே நேர நேர அப்படியே பின்னிக்கொண்டு வரணும். இப்படியே நீங்கள் சுத்த வர இப்படியே இங்கே ஜாயின் பண்ணி பிறகு இதை இந்த பாட்டுக்கு ஜாயின் பண்ணி இங்கே ஆனால் இப்படி சுத்த வர ஜாயின் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த விளிம்பு பார்த்திங்கன்னா பின்ன இப்படி இருக்குது. இங்கே ஆனால் பின்னிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நீ இப்படி சரித்து இந்த பக்கம் திருப்பிட்டு பின்ன போகிறேன். இதில் வந்து பின்னினதுக்கு அந்த மூளை பாக்கெட்டுக்கு ஒன்றுக்கு 2 பின்னிட்டேன், 2 சிங்கிள் குரோஸு. சிங்கிள் குரோஸை சுத்த வர பின்னிக்க கொஞ்சம் கூட வடிவாக இருக்கும். ரெண்டு தான் 2 நாள் சிங்கிள் குரோஸை பின்னுறேன். இப்போ இந்த பக்கத்துக்கு ஜாயின் பண்ணுற மாதிரியே நீங்கள் மற்ற பக்கத்துக்கும் இதே மாதிரியே ஜாயின் பண்ணணும். நான் இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கொண்டே காட்டிக்கணுன்னா உங்களோட வீடியோ டைம் வந்து வீடியோ கூட டைம் பிடிக்கும். அதால் நான் ஒரு பக்கத்தை ஜாயின் பண்ணி காட்டுறேன். நீங்கள் மற்ற பக்கத்தை இதே மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். இந்த மூளைக்கு மட்டும் 2 சிங்கிள் குரோஸை பின்னினான் திருப்பி அதாவது வளைவாக வரும். இப்படியே ஜானை ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரி மற்ற பக்கத்தையும் ஜாயின் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த சைட் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ மிச்ச நூலை வந்து அப்படி இழுத்துட்டு உள்பக்கத்துக்கு எடுத்து தெரியாமல் உள்ளுக்கு நீங்கள் சும்மா சரி போட்டு சரி போட்டு மிச்ச நூலை வந்து நீங்கள் வெட்டி விடுங்க. இதே மாதிரி மற்ற பக்கத்தையும் ஃபுல்லாக இதையும் மற்ற பக்கத்துக்கு இதே மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணின அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கு. அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கு ஜாயின் பண்ணி போட்டு இதில் வந்து டிசைனுக்கு வடிவான ஒரு பட்டன் மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து உள்ளுக்கு தெரியாமல் குத்தி நிற்கக்கூடிய மாதிரி ஒரு 2 பக்கத்தாலையும் ஓப்பன் ஆகாத மாதிரி உள்ளுக்கு மறைச்சி ஒரு பட்டன் மாதிரி ஒட்டி போட்டு நடுவில் பெரிய பட்டன் வச்சு இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் ஹேண்ட்பேக் கொடுறதுக்கு கம்பியும் வச்சோட சரி ஹேண்ட்பேக் கைப்பிடியும் வைக்க வடிவார். இப்போ வந்து 2 சைட்டும் ஜாயின் பண்ணிட்டேன். இனி இதுக்கு வந்து இதை வந்து நீங்கள் பேர்ஸாகவும் ஜூஸ் பண்ணலாம், ஹேண்ட்பேக்காக ஜூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு பட்டனும் வச்சு கைப்பிடியும் வைக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்படி மொத்தமான செயின் எதுவும் இருந்தால் அப்படி கொழுவிட்டு 2 சைட்லேயும் சரி சொன்னால் இப்படி கொழுவணும். கொழுவிட்டு இப்போ வந்து நான் நடுவில் கொழுவிடுவேன். நார்மலாக நீங்கள் ஒரு வட்டை கம்பி இருந்தால் கம்பியில் இருந்தால் இந்த 2 சேர்த்து நீங்கள் ஒன்றா இப்படி தச்சு போட்டு அந்த கம்பியை கொழுவி போட்டு ரவுண்ட் கம்பி எதுவும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் கொழுவிட்டு அந்த கம்பியில் இந்த இதை கொழுவி விடுவோம். இப்போதைக்கு என்னோட கம்பி இல்லாதனாடி நான் இப்படி கொழுவி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த பக்கம் நடுவில் கொழுவுறதை விட இப்படி சேர்த்து கொழுவி வைக்க நல்லா வடிவாக இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பின்னி முடிஞ்சுது. நீங்கள் உள்ளுக்கு இப்போ தையலும் தெரியுமாண்டா உள்ளுக்கு துணி வச்சு நீங்கள் தைக்கலாம். இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த பட்டினில் எடுத்து உள்ளுக்கு வச்சுருக்கிறேன். மேலுக்கு வடிவுக்காக பெரிய பட்டினாக வச்சுட்டு இந்த 2 சைட்லேயும் பட்டன் வச்சுக்க. நீங்கள் நடுவுலேயும் வச்சிங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் ரெடி. நீங்கள் உள்ளுக்கு பாக்கெட் வைக்கலாம், பாக்கெட்டுகள் வைக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.